ஹே காய்ஸ், நான் உங்க விபி. இன்னைக்கு நாங்க பீஸ்ஃபுல் கேமிங் லைஃப் மாங்காவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்க்காதாக்கள் மறக்காம பிளேஸ்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாங்கா வந்து நீங்க எப்பயும் தனியா இருக்கீங்களா? உங்களுக்கு எங்க போனாலும் சந்தோஷம் இல்ல, யாரும் இல்லன்னு எப்பயும் தனியா இருக்கிறீங்கடா, உங்களோட லைஃப்ல சடனா ஒரு டாக், ஒரு பப்பி வந்து உங்களோட லைஃப்பை எப்படி சந்தோஷமா சேஞ்ச் பண்ணுது, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். இது மோஸ்டா தனியா இருக்கிறார்கள், இன்ட்ரோவர்ட் ஆக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபை பண்ணுங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க விபி. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வில்லேஜ் சீஃப் தாத்தாவும் பெயிண்டர் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துருப்பார். ஸோ அங்கேருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வில்லேஜ் சீஃப் தாத்தாவும் பெயிண்டரும் எஃபர்ட் போட்டு ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பார்த்த ஹீரோ, ச்சே என்ன மனுஷங்கடாப்பா, யாருன்னே தெரியாத ஒரு நெய்பர்ட ரெஸ்டாரண்ட்டுக்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போடுறாங்களேன்னுட்டு ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தோட பிரமிப்பா பார்ப்பேன். அப்போ நம்ம தாத்தா, ஏப்பா இங்க ரெஸ்டாரண்டா ஓபன் பண்ண போறா? வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் பாண்டு கேட்க ஹீரோ, யோ இட்டாலியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட், சம் வெஸ்டர்ன் ஃபுட்ஸை தான் சர்வ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட பெயிண்டர், என்னது வெஸ்டர்ன் ஃபுட்டா, அப்படின்னா நீங்கள் போக் கட்லெட்டும் சர்வ் பண்ணுவீங்களான்னு பரவாதியில் கேட்குறான். என்னவோ அவன்கிட்ட கஷ்டமா இருக்கு தெரியும். பிறகு அவரும் என்ற சொந்த கதையை கேளுங்கய்யா, என்ற கதையை கேளுங்கய்யா, என்ற வைஃபுக்கு போக் கட்லெட்னா உயிர்னா போக் கட்லெட். ஸோ நான் டெய்லி டவுனுக்கு ட்ராவல் பண்ணி போக் கட்லெட்டை மறக்காம வாங்கி கொடுப்பேன். ஆனால் ரீசெண்ட் டைமில் அவனுக்கு கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டானு. சரி வேற எங்கேயாச்சும் போய் வாங்குவோம்டா. எந்த வைஃப் ப்ரெக்னன்சியோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறதால எங்களால் லாங் டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ண முடியலை. அதால் நானே அதை ரெடி பண்ணுவோம்னு ட்ரை பண்ணினேன். ஆனால் கிடைச்சது போக் கட்லெட்டா இல்லாட்டி காக்கா கட்லெட்டான்னு எனக்கு தெரியல. வேண்டி பாருங்க என்ன தைச்சோல. இந்த சீன் வந்து எனக்கு ஒரு விவேக்ல ஜோக்கில் காக்கா பிரியாணி ஜோக் கொண்டு வரும். அந்த சீனை தான் ஞாபகப்படுத்தினேன். உங்களுக்கு அந்த சீன் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஹீரோவும் அதை யோசித்து பார்த்துட்டு, போக் கட்லெட் என்ற ஐடியாலேயே இல்லையே, பட் அதை ரெடி பண்ணுறதும் ஈஸி தான், பட் டேஸ்ட்டே தெரியாமல் டிஷ்ஷை கஸ்டமர்ஸுக்கு சேவ் பண்ணுற ஒரு மடத்தனமான முட்டாள்தனமான ஒரு ஐடியான்னு நினைக்கிறேன். என்னென்னா ஹீரோவுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணுற சென்ஸ் இல்லை. இந்த இதுக்கு முதல் போட்ட 2 எபிசோட் பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ டேஸ்ட்டே இல்லாத சென்ஸோட ஒரு புது டிஷ்ஷை செய்கிறது ஒரு முட்டாள்தனமான ஐடியா. ஏற்கனவே செஞ்சுருந்தா பரவாயில்ல, அது பழக்கப்பட்டிருக்கும். ஸோ என்ன செய்வோம்னுட்டு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது நம்ம குட்டி தலைவரோட பார்த்தா அவர் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அப்புறம் ஹீரோ அதை பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிட்டு, நான் செய்கிறேன் வாத்தியாரே, உங்களுக்கு சாப்பாட்ட பரம்பரையில சமையல் எப்படி இருக்குமென்னு நான் காட்டுறேன் வாத்தியாரே என்று ஒரு மோட்டிவேட் ஆகுறான். அடுத்த சீனே போக் கட்லெட் செய்வது எப்படின்னு ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டோம். சோஸ் வேணும், சோஸ் கொஞ்சம் ரெட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ டொமேட்டோஸ் ராவா ஜூஸ் பண்ணினா கொஞ்சம் புளிப்பு கூட போயிடும் பண்ணிட்டு பெட்டர் கெச்சப்பே ஜூஸ் பண்ணுவோம் பண்ணிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம புஸ் பாண்டியை பார்த்து போட்டு, இன்றைக்கு நீயாயா எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான், ஸோ டயர்ட் ஆகாது என்று சொல்கிறான். என்னெண்டா புஸ் பாண்டிக்கிறான், சாப்பாடை டேஸ்ட் பண்ண வச்சு செக் பண்ண போகிறான். யார் பெத்த பிள்ளையோ அப்படி பழியாடா வந்து மாட்டி கிடக்கு. சரின்னு ஒனியனை பீஸாக கட் பண்ணிட்டு எக்கில் போட்ட பிறகு மாவில் மிக்ஸ் பண்ணி போக்க கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணுவான்னு பாருங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. அதை நம்ம புஸ் பாண்டியை வச்சு பார்த்தா புஸ் பாண்டியை நல்லா தான் சாப்பிடுவேன், பட் அதில் டெய்லர் ரொம்ப ஆட்டல. அப்போ ஹீரோ இது நல்லா இல்லை போலன்னு நினைக்கிறான். அப்போ இது அப்படி இருக்குன்னு பாருட்டு சோஸ் எல்லாம் போக்கட்டோடைய சேர்த்து வைக்க நம்ம புஸ் பாண்டி, டே ஓசியில் ஓட்டை சட்டி கிடைச்சாலே 1.5 வருஷத்துக்கு விடாமல் போடுவோம்டா, இதை விட்டுருவேனான்ட்டு ஒரு கட்டிட்டு அப்படியே ஃப்ளோரில் மட்டியாகும் பாருங்க. இன்னத்தை சொல்ல ஹீரோ, என்னாலே நீ சமைக்கவே முடியாதுன்னு தான் நினைச்சேன், பட் கடவுளா பார்த்து எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறேன். அந்த சந்தோஷத்திலேயே ஃபைனல் டச் எல்லாம் முடிச்சு போக் கட்லெட்டை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறான். அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் சரியான டைமுக்கு வைக்கிள் ஒன்று வந்து நிற்கும். யாராண்டு பார்த்தா நம்ம பெயிண்டரும் அவரோட வைஃபும் வந்திருப்பாங்க. அவங்களும் நம் போக் கட்லெட்டுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அந்த டைமில் வந்துட்டு, கண்டிப்பாக இது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணும் மேம் என்று மனசுக்குள்ள நினைச்சிட்டு, இந்தாங்க மேம் உங்களோட போக் கட்லெட் அந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணுறான். அவங்களும் ஆஹா சுமலே மூக்க பதம் பாக்குதே என்றுட்டு ஸ்மால் பீஸை கட் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்ல போறாங்களோ என்ற மாதிரி நர்வஸாவே பார்த்து கொண்டு இருப்பான். அவங்களும் இது வந்து நல்லாவே இருக்குதுன்னு என்று சொல்ல வந்து அப்படியே நாக்குல தேன் பரதநாட்டியம் ஆடுற மாதிரியே இருக்கு ரெண்டுட்டு அவங்களும் சோஸ் ஃபெமிலியரா தான் இருக்கு, பட் அவுட்லைன் கிறிஸ்பியா மொறு நறு வருவர் என்று இன்சைட்ல நல்ல சாஃப்டா ஜூஸியா இருக்கிறேன்னா இந்த ஃபுட் அனதர் லெவலுக்கே கொண்டு போயிட்டு, உண்மையா சொல்றேன் நான் சாப்பிட்டதுல பெஸ்ட் போக் கட்லெட்டா அது இதுதான் என்று சொன்ன பிறகுதான்
ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகும். அவங்களும் சாப்பிட்டுட்டு ஹனி உங்களுக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் டேட் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு என்ன தோணிச்சுன்னா ஏம்மா அவ்வளோ ஹனி இருந்தா எனக்கு ஒரு ஓத்தில் வாசலாம் அனுப்பி விடுவான்னு இருந்துச்சு. சரி பேக் டு த ஸ்டோரி. அப்போ போக்கட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அதை சாப்பிடா என்னையே ஒளிஞ்சிருந்து சைட் அடிச்சு கொண்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவரும் சேச்சே அப்படியெல்லாம் இல்லையே என்றுட்டு அப்படியும் இருக்கலாம் என்றுட்டு சொல்லுவேன். இப்படியே இவங்க 2 பேரும் காத்துள் நினைவுகளை பரிமாறிக்கொண்டிருக்கும் ஈரம் வெக்கப்பட்டு பின்னுக்கு திரும்பினா நம்ம புஷ் பாண்டே ஓசியில கிடைக்குதுன்னு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு போட்டு ஃப்ளோர்ல நடக்க இல்லாம உருண்டு தெரியுமாங்க என்னத்த சொல்லு அப்படி ஒரு சீன். அப்ப நம்ம ஹீரோ புஷ் பாண்டிட்ட ரொம்ப தேங்க்ஸ் படி, நீ இல்லாட்டிக்கு இந்த மூமெண்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கவே அது உன்னாலதான் நான் இன்றைக்கு பழையபடி சமைச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டான்ட்டு மனசார ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லுவான் நம்ம புஷ் பாண்டேக்கு. பிறகு ஹீரோ மெனுல இட்டாலியன் ஸ்டைல் ஃபுட் மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுவே ரெடி பண்ணி கொடுப்போம்னுட்டு இப்படியான ஃப்ளெக்சிபிள் மெனு கொண்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பட் அது எக்ஸ்பென்சிவ். நாங்கள் என்ன செய்வோம் என்று யோசிச்சுட்டு சரி எதுவாக இருந்தாலும் காலை விட்டாதான்டா குமார் ஆழம் தெரியும்னு மாதிரி எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வரோம். அப்படியே புஷ்பாண்டியை பார்த்தா அதுவும் என்றைக்கு நாளைக்கு சாக போகிற மாதிரியே கிடக்கும். ஹீரோ ஏன் இது இப்படி சோகமாக கிடக்கு, சே அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வாழ ஆரம்பித்தோம். பட் இது இப்போ போச்சேன்டா வீடு ரூம் எல்லாம் கொஞ்சம் சைலண்டாகவே மாறிடும்ட்டு ஹீரோக்கு புஷ்பாண்டியோட வேர்ல்டை நினைச்சாலே அந்த பறக்கிற அணிலோ ஹல்குக்கே சித்தப்பா பயல் மாதிரி இருக்கிற ரபிட்டின் தான் ஞாபகம் வரும். அதை நினைச்சு பயப்படுவான் பாருங்க, அவ்வளவு தைரிய சோழி. தலைவரும் அங்க போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லடோ என்னட்டு போவேனா வந்து முடிவு பண்ணி நம்ம புஷ்பாண்டி அதுட்டு அழகால ஹீரோவை பார்க்கும். ஹீரோ மயங்குவானா, மயங்கிட்டானே. ஹீரோ மயங்கி அடுத்த நிமிஷமே புஷ் பாண்டே போர்ட்டலுக்குள்ளால அனதர் வேர்ல்டுக்கே கூட்டிட்டு வந்துருவான். தலைவரும் இங்க வந்தது முட்டாள்தனமான மடத்தனமான ஐயா சட்டு புட்டுன்னு வேலையை பார்த்துட்டு கிளம்பணும் பண்ணிட்டு நிற்கும் போது நம்ம ஹல்கிட சித்தப்பா பையனும் மரத்துக்கு முன்னால இந்த ஹீரோவை பாப்பான் பாருங்க. ஐயோ எனக்கு இந்த சீனெல்லாம் சரியான சிரிப்பு. பிறகு அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு இடத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போய் நிற்பான். என்னடாண்டு பார்த்தா அது ஒரு லேக். பார்த்தாலே என்னையே மெய் சிலிர்க்க வைக்குது. அப்படி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த லேக்ல நம்ம புஷ் பாண்டியும் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஹீரோ லாஸ்டா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னுட்டு ஒரு ஹை குவாலிட்டி மீட்டை எடுத்து காட்ட நம்ம தலைவருக்கு வாயார எச்சில் ஓடும். அப்போ ஹீரோ சரி இரு வெயிட் பண்ணிட்டு அதில் பட்டர் எல்லாம் போட்டு சம் பெப்பர் எல்லாம் போட்டு கொஞ்சம் சூடு காட்டிட்டு கொடுப்பான். புஷ் பாண்டையும் வாழை ஹெலிகாப்டருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சுற்றி போட்டு அதை நல்ல பளக்கு பளக்குண்டு சாப்பிடுவார். ஹீரோ அந்த பியூட்டிஃபுல்லான சீனரியெல்லாம் ரசிச்சுக்கொண்டு கண்டிப்பாக உன்னை மிஸ் பண்ணுவேன்னுட்டு அதை விட மீட்டோட சொர்க்கவானத்தை டேஸ்ட் பண்ணலாட்டிக்கு மீட் சாப்பிட்டதுக்கே அர்த்தம் இல்லாமையே போயிருமென்னுட்டு சொர்க்கவானம் ஒன்று எடுத்து அடிச்சுட்டு ஆஹா என்னதான் டேஸ்ட் இல்லைங்களாட்டிக்கு இதோட ஃபீலே ஒரு தனிதான் ரெண்டு கொண்டு இருக்கும்போது வாழு என்று கட்டுவான். என்ன ப்ரோ புஷ் பாண்டியோட வாழாண்டு கேட்டிங்கடா, இல்லையா யாரோ உண்மையான கத்திய ஹீரோட கழுத்துக்கு பக்கத்திலே வச்சிருப்பானுங்க. யாராண்டு பார்த்தா ஒரு தாடிக்கார மாமா ஹீரோட கழுத்துக்கு பக்கத்தில் வச்சு ஜெய் சொல்லு நீ யாரு நீ ஸ்பையா மேஜா இல்லாட்டிக்கு அவுட் சைடரா ஆண்டு கேட்க ஹீரோ பித்தான்னு முடிக்கிறான். ஓகே காய்ஸ், டுடேக்கான எபிசோட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் நடக்கிறது கூட ஒரு ப்ரோக்கனான சீன் இருக்குது. எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்று. இருந்தாலும் கதறி ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ மறக்காம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோல்டன் அட்வைஸை தான் எடுத்து வந்திருக்கேன், இதே மறக்காம கேட்டுட்டு போங்க. ஹே காய்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக யாரையும் வச்சுருப்பீங்க. ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் விஜய், அஜித், சூர்யா மாதிரியும். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் அனிருத், ஜுவன் மாதிரியும் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பீங்க. இப்படி ஒரு ஆக்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறுபடும். சரியா, நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க அந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காண்டி அவங்களோட ஸ்டைலையே ஃபாலோ பண்ணுவீங்க. சரியா, ஆனால் அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு வராது, உங்களுக்கு மெச்சாகாமலும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதில் எஃபர்ட் போட்டுட்டு இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டைல் விளையாட்டிக்கு வேறு ஸ்டைல் உங்களுக்கு மெச் ஆகலாம். உங்களுக்கு ஹீரோ ஆக்டிங் பண்ண விளையாட்டிக்கு ஒரு காமெடியாக ஆக்டிங் பண்ண வரலாம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நீங்கள் உங்களோட டேலண்ட்டை உங்களோட யூனிக் ஸ்டைலை கண்டுபிடிச்சி அதில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும், உங்களாலையும் சாதிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்டைல் உங்களோட யூனிக் ஸ்டைலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒக்காளி யார் உங்களால் முடியான்னு சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்காமல் போய்கொண்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சரி, நான் உங்கள் விபி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ.